வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் சாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லா மெம்பர்ஸ்க்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லோரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போது இந்த மெம்பர்ஸ் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராமில் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல அந்த டேட்டாவை பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம போகலாம். முதல் இன்ஃபர்மேஷன் 37,952 கோடிக்கு சப்சிடி கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா ஃபெர்டிலைசர்ஸுக்காக. ஓகேவா? ஃபெர்டிலைசர்ஸுக்காக 38,000 கோடின்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டாக. ஸோ ஃபெர்டிலைசருக்கு சப்சிடி வருது. ஸோ ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ நான் அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு எடுக்கிறேன். ஒரு ஜிஎஸ்எஃப்சின்னு ஒரு ஃபெர்டிலைசர் ஸ்டாக் போட்டோன்னா மற்ற எல்லா ஸ்டாக்கும் வந்துடும். ஓகேவா? இதில் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நான் கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டேட்டா வருதா? வரல. ஓகே. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ்லாம் நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு? கொரமண்டல் இன்டர்நேஷ்னல், ஃபேக்ட்டு, சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வந்திருக்கு இல்லையா? இது இல்லாமல் இன்னும் நிறைய டேட்டா இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். ஃபெர்டிலைசர்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா? இதுதான் லிஸ்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர் ஸ்டாக். மொத்தம் எத்தனை இருக்குது? 50 கம்பெனிகள் இருக்குது. 29 கம்பெனி இருக்குது ஃபெர்டிலைசர்ஸில். ஓகேவா? 29 கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது எந்த ஃபெர்டிலைசர் கம்பெனிக்கு அதிக பெனிஃபிட் அமையுன்றதை பார்க்கணும். சப்சிடி அதை பொறுத்து நம்ம அந்த ஸ்டாக் பிக்கிங்கை மாற்றணும். அப்போது நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா, எந்த ஸ்டாக் புக் வேல்யூக்கு கீழே இருக்குது, எந்த ஸ்டாக் மார்க்கெட் கேபிட்டல் நல்லா இருக்குது, எந்த ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டாக் நேரோ ரேஞ்சில் ஃபில்டர் ஆகிருக்கு டெக்னிக்கலி அப்படின்ற அந்த டேட்டாவெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதில் ஆர்சிஎஃப்பும் பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. ஆர்சிஎஃப்ன்ற ஒரு ஸ்டாக் பயனடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நியூஸ் சேனலில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மற்ற ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ஜிஎஸ்எஃப்சி குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர், அப்புறம் குஜராத் நர்மதா ஜிஎன்எஃப்சி ஃபெர்டிலைசர் அதுவும் இருக்குது. அது நீங்கள் பார்க்கணும். ஓகே. அந்த மாதிரி இந்த ஃபெர்டிலைசர் லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இந்த செக்டார் டேட்டா எடுக்கும் பொழுது எல்லோரும் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செக்டார் டேட்டாவில் இப்போ பார்த்திங்கன்னா சில செக்டாரில் என்ன பேட்டர்ன் வந்திருக்கோ அதே பேட்டர்ன் அந்த செக்டாரில் வரும். ஒரு ஸ்டாக்கில் வந்திருக்கும். ஒரு 10 ஸ்டாக் இருக்குன்னா அதில் ஒரு 3 ஸ்டாக்கில் பார்த்திங்கன்னா அந்த செக்டாருடைய பேட்டர்னும் அந்த ஸ்டாக்குடைய பேட்டர்னும் சேமாக வரும். ஆனால் அந்த 3 ஸ்டாக்குமே ஏறுமான்னு பார்த்திங்கன்னா 3 ஸ்டாக்கும் ரொம்ப பெரிய அளவில் ஏறாது. ஏதாவது ஒரு ஸ்டாக்கு தான் பெரிய அளவில் ஏறும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெயிட்டேஜ் பார்க்கணும். இந்த டேட்டாவை தயவுசெய்து எல்லா மெம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்குக்கான வெயிட்டேஜ் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரெண்டாவது பிஇ ரேஷியோ அந்த இண்டஸ்ட்ரி பிஇ ரேஷியோவை விட கம்மியாக இருக்கிற பிஇ ரேஷியோ ஸ்டாக்கை நீங்கள் பிக் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஒன்று வெயிட்டேஜ் பார்க்கணும். வெயிட்டேஜில் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 பிஇ ரேஷியோவில் இண்டஸ்ட்ரி பிஇயை விட பெட்டராக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்காக நீங்கள் பிக் பண்ணணும். அப்போது அதில் உங்களுக்கு பேட்டர்ன் ஈக்குவலாக வருது அப்படின்னா அப்போ கொஞ்சம் அக்யூரசி லெவலில் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? சரி. அடுத்தது நம்ம பார்க்க போகிற அடுத்த நியூஸ் பார்த்திங்கன்னா, சில்வர். நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. சில்வரை பொறுத்தளவில் நமக்கு ஒரு பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா, சில்வருக்கு நகை கடன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது சில்வர் ஜுவல்லரிக்கு கடன் கொடுக்கலாம், சில்வர் காயின்ஸுக்கு கடன் கொடுக்கலாம். ஆனால் சில்வர் பாருக்கோ சில்வர் இடிஎஃப்கோ கடன் கொடுக்க மாட்டாங்க. இது பாருங்கள். இது எவ்வளோ பெனிஃபிட் தெரியுமா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கும் பொதுமக்களுக்கும்? இப்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இடிஎஃபாக வாங்குகிறோம். இடிஎஃபாக வாங்கினோம்னா இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இடிஎஃப் வாங்கும் பொழுது அந்த சரியான டிமாண்டை தாண்டி போகும்பொழுது இடிஎஃப் ப்ரைஸ் என்ன ஆகிடுது? அதனுடைய ஸ்டாக்குடைய டிமாண்ட் ப்ரைஸை தாண்டி மேலே போயிடுச்சு இடிஎஃப் ப்ரைஸ். ஓகேவா? இது நமக்கு பெருசாக பயன்படாது. அது பேப்பராக தான் இருக்குது. அப்படின்றப்போ நம்மளால் வாங்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நகையாக வாங்கி வச்சுக்கிட்டோம்னா சில்வர் எவ்வளோ ஏறினாலும் நம்ம சேஃப். ஏன்னா நம்ம கையில் காயின்ஸாவோ நகையாவோ இருந்தால் நம்ம சேஃப். ஓகேவா? இடிஎஃப்பில் அதனுடைய ரியல் ப்ரைஸை விட தாண்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அப்படி தான் போச்சு இந்த தடவை. அதனுடைய என்ஏவியை தாண்டி மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? வேகமாக 180லேருந்து 140 வரைக்கும் ஒரே வேகமாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் நம்ம மாட்டக்கூடாதுன்னா நம்ம ஜுவல்லரியாவோ காயின்ஸாவோ வாங்கி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது அதை ஊக்குவிக்கணுன்னா
ஜுவல்லரிக்கும் காயின்ஸுக்கும் கடன் திட்டங்களை ஊக்குவிக்கணும். அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஜுவல்லரிக்கும் சில்வர் காயின்ஸுக்கும் நம்ம கடன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 10 கிலோ வரைக்கும் வெள்ளி நகைகளுக்கு நம்ம கடன் வாங்கிக்கலாம். 500 கிராம் வரைக்கும் சில்வர் காயின்ஸுக்கு நம்ம கடன் வாங்கிக்கலாம். ஓகேவா? அதே சில்வர் காயினாக இருந்தால் 50 கிராம், சாரி கோல்டு காயினாக இருந்தால் 50 கிராம், சில்வர் காயினாக இருந்தால் 500 கிராம், சில்வர் ஜுவல்லாக இருந்தால் 10 கிலோ 10 கேஜி வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். அதே கோல்டு ஜுவல்லரியாக இருக்குன்னா 1 கிலோ வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த சில்வருக்கு கடன் வாங்கிக்கலாம்னு சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, பிளாட்டினமுக்கும் கடன் வந்து பஜாஜ் ஃபினான்ஸில் எனேபிள் பண்ணிட்டாங்க. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஸோ அதனால் சில்வர், கோல்டு, பிளாட்டினம், பல்லாடியம் இது எல்லா மெட்டல்லையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. கிரிப்டோ கரன்சிக்கு அகெயின்ஸ்டாக இப்போதைக்கு வந்து இதெல்லாமே உள்ளே வருது. இதனோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகப்படுத்துகிறாங்க இன்வெஸ்டர்ஸ். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திக்கங்க அப்படின்றதுக்காக தான் இந்த தகவல். இந்த தகவல் மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிமேட் அக்கௌண்ட்டுடைய ரெஃபரல் லிங்க் கீழே கொடுத்துருங்க. அதை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.